Welcome to Achaya Max Center. Exercise 1.1. Question number 4. If A equal to ஒரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. Show that A squared minus 3A minus 7I2 equal to 0, 2. Hence, find A inverse. அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு 2 cross 2 matrix கொடுத்துட்டு ஒரு கண்டிஷனை நம்ம ஷோ தட் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்டை ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அந்த கண்டிஷனில் கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும், அதில் கொண்டு போய் ஏ இன்ட்டு ஏ, அப்போ அந்த ஏ மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஏங்கிற பிளேஸில் மேட்ரிக்ஸை நம்ம அப்ளை பண்ணிடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த I2ங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2, அதான் அது I2. இப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த 2 மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை நார்மல் மல்டிப்ளிகேஷன் ரூலை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், அந்த -3 அப்படியே உள்ள கொண்டே மல்டிபிள் பண்ணிடுங்க. மைனஸையும் சேர்த்தே உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ அந்த ப்ளஸ்ன்னு மாறிடும், -3 உள்ளே போயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் -7 வெளியில் இருக்கும், நீங்கள் -7ஐயும் என்ன பண்ணிடுங்க, யூனிட் மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணிடுங்க, வெளியில் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், 3 மேட்ரிக்ஸும் 2 cross 2 ஆர்டரில் கிடச்சிருச்சு, எல்லாமே அடிஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 0 0ன்னு கிடைக்கிது. அப்போ இது என்னது, 0 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம், ரைட் ஹேண்டை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ ஒரு கேஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா. ஏன்னா இங்கே நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் -3A -7I2 ஈக்குவல் டு 0, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் ஏ இன்வர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிபிள் பண்ணுறோம். போஸ்ட் மல்டிபிள்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னாடி மல்டிபிள் பண்ணாமல் பின்னாடி மல்டிபிள் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் இப்படி எழுதிக்கிறங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த ரிசல்ட்டு இப்போ எப்படி நம்ம அதை மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இன்னுக்குள்ள பாருங்கள், ஏ ஸ்கொயர்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஏ ஸ்கொயர்டில் ஒரு ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அப்போ ஒரு ஏவும் ஒரு ஏ இன்வர்ஸும் என்ன ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸு ஏ மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும், ஆனால் நம்மளுக்கு வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். அப்போனா இதை நம்ம மேட்ரிக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ தான் கிடைக்கும். அப்போ அதனால் இங்கே 3I அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஏ இன்வர்ஸ் ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ யூனிட் மேட்ரிக்ஸு கூட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். அதனால தான் இங்கே ஏ இன்வர்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 0, அதாவது 0 மேட்ரிக்ஸ் கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் மட்டும்தான் வேணும், அதை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ரைட் சைட் கொண்டு போயிடுறோம். இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா ஏயிலேருந்து 3ஐயை மைனஸ் பண்ணணும். அப்போ ஏங்கிறது நம்மளுக்கு கிவன் மேட்ரிக்ஸ் மேலே இருக்குது, 3I அது யூனிட் மேட்ரிக்ஸ் கூட -3ஐ உள்ள மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.